ஹகேஸ்ரீ நம்ம மூவியில் சட்டங்கள் ஆயிரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல நிறைய பணம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. உடனே வில்லன் கிட்ட போய் கடன் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த வில்லன் நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறான். எப்படியாவது பணம் கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். ஒரு இடத்துல எல்லைக்கு மீறி போகிறான். இப்படி வில்லனுடைய டார்ச்சர் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இறந்துடுறாங்க. இப்போது ஹீரோ அப்போ தான் என்ட்ரி ஆடுறாரு. ஹீரோயினுக்கு ஏற்பட்ட இந்த அவநிலைமையை எப்படியா தட்டி கேட்குன்னு சொல்லிட்டு போராடுறாரு. இப்போ இறுதியில் ஒரு போராட்டம்படி வெற்றி பெற்றாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிங் பார்த்தாவே ஹீரோனுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படமே தெரில, ஏன்னா அந்தளவுக்கு சரியான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி படத்தை நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சமுதாயத்தில் இந்த மாதிரி நிலைமையில் ஒரு பொண்ணு சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படிலாம் இருக்கும், அவங்க மனநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. படத்தில் வெளிநாடு நடிச்சிருக்கிறவங்க அந்த அரசியல்வாதியும் பயங்கரமாக இருக்கார். அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்ல ஒரு விசுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்ல தெளிவான ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. கேமரா ஆங்கிள் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது, கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வர அந்த மிடில் வர போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருந்தாலும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இவங்க எந்த ஒரு கேரக்டரும் முதன்மையாக கொண்டு வரல, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.